திரு கோவை செல்வராஜ் இணைந்திருக்கார், அவற்றை பேசலாம். திரு கோவை செல்வராஜ், பாமக பாஜகவோட கூட்டணி ஏற்கனவே ஜி.கே. வாசன் அவர்கள் அப்படிலாம் போகும்போது இங்கே வலுப்பெறுகிறோம், இங்கே நாங்கள் உங்களுக்கு களத்தில் ஒரு வலிமையான போட்டியை கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. திமுக கூட்டணி எப்படி பார்க்குது இது? அதாவது எனக்கு ஒரு பாட்டு தான் நினைவுக்கு வருது. காத்திருந்து காத்திருந்து காலம் போனதடின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொன்றா போயிட்டு இருக்குது. அதனால் மரியாதைக்குரிய மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருக்கும்போது இருந்த கட்சி வேறு, இப்ப இருக்கிற கட்சி வேறு. அது எதையும் கம்பேர் பண்ணி நம்ம அதிமுக ஒன்னா பேச முடியாது. அதிமுகவை நாங்கள் எதிர்க்கவில்லை. மக்களுக்கு விரோதமாக பிஜேபியோடு சேர்ந்து கூத்தடித்து விட்டு நீங்கள் அந்த நீட்டுக்கு படித்த இளைஞர்கள் 18 வயசிலிருந்து இன்னைக்கு 28 வயசு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் 51% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க, செல்போனில் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க ஊடகத்தோடு ஒன்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு. அதனால இன்னைக்கு என்ன நடக்குது, அன்னைக்கு இந்தியாவுக்கே சேர்ந்து நீட்டை கொண்டு வந்ததுக்கு காரணம் அதிமுக 13 பேர் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருந்தார்னா இந்தியா முழுவதும் நீட்டு வந்திருக்காது. இல்ல வெளிநடப்பு செஞ்சதை தடுத்திருந்தாலும் வந்திருக்காது. அதனால ஒட்டுமொத்த மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை செஞ்சுட்டு இப்ப ஏதோ நாங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நல்லா தான் பண்ணோம், பிஜேபி எதிர்க்கிறோம். பரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு களத்துல இப்ப 2 பேர் இருக்காங்க. அதிமுக இருக்கு, பிஜேபி ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. யார் உங்களுக்கு வலுவான பலமான எதிரி களத்துல அப்படின்னு பாக்குறீங்க தேர்தல்ல? எங்களை பொறுத்தவரை மக்களை நம்புகிறோம். மக்களுக்கு செய்த சேவைகளை சொல்லி வாக்கு கேட்க போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு அரசாங்கம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுவோம். ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் எல்லா மத மக்களும் வாழுகிற நாட்டில் சுதந்திர இந்தியாவில் ஒரு மதம் மட்டும் வாழணும்னு சொன்னா இந்து மதம்னா நானும் இந்து தான், நீங்களும் இந்து தான், கார்த்திகேயன் இந்து தான், சத்தியன் இந்து தான், எல்லாரும் இந்துகள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வதைத்தான் எதிர்க்கிறோம். எல்லா மத மக்களும் வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், இந்தியா ஒன்றுபட்டு வாழ வேண்டும். கொள்கை சொல்றீங்க சார், உங்களுக்கு தேர்தல் எதிர்க்கிறோம். இல்ல தேர்தல்ல உங்க கொள்கை சொல்றீங்க. நான் கேக்குறது போட்டி. இப்ப களத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக தனித்து நின்றாலும் நாங்க தாங்க எதிரி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றாங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க, நாங்க முன்ன மாதிரி கிடையாது, 2014 19 இல்ல இன்னைக்கு, அதனாலதான் எங்களை மற்ற கட்சிகளா தேடி வர்றாங்கன்றாங்க. அப்ப இந்த ரெண்டுல யார் உங்களுக்கு சவாலை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கேட்கிறேன். அல்லது யாருமே இல்லைனாலும் அது வேற, உங்க நம்பிக்கைன்னு வச்சுட்டு போயிடலாம். பட் ஆனா யாரோ ஒருத்தர் தான் பிரதான எதிரியா இருக்க முடியும் களத்துல. இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது யார் இந்தியாவை ஆளக்கூடாது என்கிறதுல பிஜேபி செய்த தவறுகள், ஒவ்வொரு தவறுகளும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள். மலையில பாதிச்சவங்களுக்கு பணம் கொடுக்கல, அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற அது நிறைய பேசலாம். வரி பணத்தில் 29 பைசா மட்டும் இல்ல, ₹2.24, ₹1 வரி கொடுத்தா ₹2.24 உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறீங்க, ராஜஸ்தானுக்கு ₹1.90 கொடுக்கறீங்க, பீகாருக்கு ₹1.80 தர்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்கிற பட்டியலை நான் படிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன காரணம் 29 பைசா? இது வளர்ந்த மாநிலம் சொல்றீங்க. முதல்ல 5 ஆண்டுக்கு ஒரு முறை 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் இருந்தது, அதை எடுத்துட்டீங்க. நிதி குழு போட்டீங்க. நீங்க யாரை விரும்புறீங்களோ அந்த மாநிலத்துக்கு பணம் கொடுக்கறீங்க. முதல் 5 ஆண்டு திட்ட குழுவை எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு, ஒண்ணுமே கிடையாது. நாட்டில் கல்வித்துறை உங்க கையில் இருக்கு, தொழில்துறை உங்க கையில் இருக்கு, உணவுத்துறை உங்ககிட்ட இருக்கு. மானியம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டீங்க. வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் உணவு மானியத்துக்கு மட்டும் தமிழக அரசு இப்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சரிங்க சார், அவர் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நிதித்துறை அமைச்சர், பிரதமர் எல்லாருமே சொல்றாங்க நாங்க யூபி அரசாங்கத்தை விட 2 மடங்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம விவாதிக்கக்கூடிய இடத்துக்கு வரலாம். நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. திரு கார்த்திகேயன், இது பிரதமர் வருகை அப்படிங்கிறதுல இப்ப இந்த கூட்டணி ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதுல அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக என்பது தமிழக மக்களுக்காக உழைக்கிற கட்சி அல்ல. இப்பொழுது இருக்கிற தலைமை அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசியல் செய்கிறார்கள். அதனால் அதை எதிர்க்கிறோம். சரி, ரைட், பேசலாம். கார்த்திக், இப்போ தமிழ்நாட்டில் திரு குமரகுரு ஒரு கிளைம் சொல்றாரு, நாங்க 14 19 மாதிரி எங்களை ஒதுக்கிட முடியாது இன்னைக்கு, அதனால தான் கட்சி தலைவர்கள் எங்களை நோக்கி வராங்கன்றாங்க. பிரதமர் அடிக்கடி வராரு, அப்போ அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது சத்தியன் சொல்ற மாதிரி
ஒரு அக்செப்டன்ஸுக்கான தேடல் தான் இருக்கா? அதை எப்படி பார்க்க வேண்டிய? இந்த 10 ஆண்டுகளில் இந்த கட்சி இயல்பாக ஒவ்வொரு கட்சியும் வந்து இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்குது. எந்த சூழ்நிலையுமே வந்து இந்த இரு திராவிட அரசியல் கட்சிகளுக்கு இந்த பொலிட்டிக்கல் டைகாட்டமியை தாண்டி வந்து ஒரு 20% ஓட்டு எப்பவுமே இருக்கு, ஒரு 15லேருந்து 20. அதுதான் வந்து அது நாம் தமிழரோ பாஜகவோ எல்லாருமே இத்தனை காலமும் பிரிச்சுட்டு, அல்லது தேமுதிக முன்னாடி பெற்ற அந்த வாக்குகள் அல்ல அந்த இடத்திற்கான ஒரு 10% 2009 வந்துச்சு பாராளுமன்றத்தில். இது எல்லாமே அதுக்குள்ள தான் சுருங்குது. ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் தான் அந்த 75லேருந்து 80% வந்து அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த டைகாட்டமி இன்னைக்கு வரைக்கும் மாறல, அது இருதுருவ அரசியல் தான் தொடருது. அந்த அவங்க எடுத்த முயற்சி ப்ளஸ் அந்த 10 ஆண்டுகள் பவர்ல இருந்ததுனால ஒரு கட்சிக்கு இயல்பாக பெறக்கூடிய ஒரு வளர்ச்சி. நோட்டாவோடு போடுற கட்சி கிடையாது பாஜக இனிமேல். ஆனால் அதை விட வளர்ந்துருக்குதுன்றதுல மாற்று கருத்தில். ஆனால் இவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாஜரேட்டட் கிளைம் இருக்குல்ல, எங்களுக்கு 15% வந்துருச்சு, 25% நாங்களே வந்துருவோம், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது. ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க 2ஆம் இடத்துல. அது 2021 ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட போது சில மாதத்திலே அண்ணாமலை ஆரம்பிச்சார், இங்க பிரதான எதிர்க்கட்சி வந்து அதிமுக தான், சாரி பாஜக தான், நாங்கள் தான் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது இன்று வரை அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டே வர்றாங்க. ஆனா களத்துல பூத்து போடுறதா இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி, அதிமுக தான் இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவைக்கு சமாள் விடக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க அந்த பெற்ற வளர்ச்சின்றது இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் திருப்பி அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, போராட்டங்கள் அல்லது திமுக எதிர்ப்பு விஷயங்கள்ல நாங்க தான் தீவிரமா இருக்கிறோம் இங்க அதிமுகவை விட, அதனால எங்களுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் அதுல வந்து அதிமுகவினுடைய செயல்பாடுல ஒரு சுணக்கம் இருந்திருக்கலாம். அதற்காக நீங்க வந்து பாஜக வந்து 2ஆம் நிலையை வந்துருச்சு, அவர்கள் தான் வந்து ஆளும் திமுகவிற்கு சவால் விடக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, நீங்க இந்த நேரட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா கூட்டணி பிரதானமாக முன்வைக்கக்கூடிய கோஷமே வந்து மோடியினுடைய ஹிந்துத்துவ அரசியல், பாஜகனுடைய ஹிந்துத்துவ அரசியலை வீழ்த்தணும்ன்றதுதான். நீங்க அந்த நேரட்டிவ் திமுக செட் பண்றதுனாலேயே வந்து இங்க பிரதான எதிர்க்கட்சி கிடையாது. இங்க நடக்கக்கூடியது இந்தியா கூட்டணி தொடர்ந்து சொல்றாங்க ஒரு ஐடியாலஜிக்கல் வார். கொள்கை ரீதியாக அவர்கள் எதிர்க்கக்கூடியது மோடி அவர்களை தேசிய அளவில் வீழ்த்தணும்ன்றது. அந்த நேரட்டிவ் செட் பண்றதுனால வந்து இங்க பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவை தாண்டி பிஜேபி உருவெடுத்து விட்டது. 25%, 18%, இதெல்லாம் பாஜக வந்து அதிகபட்சம் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அதற்கு வலு சேர்ப்பதற்காக தொடர்ந்து வந்து பிரதமர் மோடி ஆகட்டும், இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து யார் வருதுன்னு அந்த படையெடுப்பு நிறைய பிரபலமான முகங்களும் களம் காணலான்ற மாதிரி தெரியுது. நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது வந்து வெற்றியாக முடியுமா? பாஜகவால் வந்து தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்ஸ்டேஜ் பண்ணிட்டு 2ஆம் இடத்துக்கு கூடிய வாய்ப்பு இன்றளவுக்கு இருக்கான்னா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கும் வந்து அதிமுகவால் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு திமுகவிற்கு பக்கத்தில் வர முடியும். அப்ப இப்ப அவங்க வேற தனியா இருக்காங்க, இல்ல கூட்டணி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். ஒரு ஃபிராக்சர்டு வேர்டிக்ட் வரும்போது, ஃபிராக்சர்டு வந்து எலெக்ஷன். குமரகுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க 19 இப்படி இல்ல, 21 இப்படி இல்ல, இப்போ வந்து அவங்களா நாங்களான்னு பேசுற இடத்துக்கு வரும்போதே நாங்க வளர்ந்துட்டோங்கிறாரு. இப்ப அதிமுகவா நாங்களான்னு பேசக்கூடிய ஒரு இடம் வந்திருக்குது அப்படின்னா நாங்க வளர்ந்துருக்கோம் தானே அர்த்தம். கட்சிகளோட அதுதான் நான் சொன்னேன். அதற்கு காரணம் வந்து டிஎம்கே செட் பண்ற நரேட்டிவ் என்பது வந்து பாஜக வீழ்த்தணும்ன்றது. அவங்க தேசிய அளவுல செட் பண்ற நரேட்டிவ் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாமகவோ இல்ல வாசன் அவர்களோ இல்ல மித்த கட்சிகளோ இந்தியிலிருந்து வெளியே வந்தவர்கள் நினைக்கப்பட்ட கட்சிகள் வந்து மீண்டும் பாஜக போயிட்டதுனால they chose ADMK, I mean BJP for ADMKன்றனால வலுவான கட்சி பாஜகன்ற அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு வேறு சில கருத்துக்கள், ஒரு கணக்கீடுகள் இருக்கு. அந்த கணக்கீடுகளுக்காக தான் போறாங்களே ஒழிய அதிமுகவை விட பாஜக பெரிய கட்சி ஆயிடுச்சு, இல்ல அங்க போவதனால வெற்றி வாய்ப்புன்னு அந்த எண்ணத்துல அவர்கள் போகல. அது வந்து பிரதானம் கிடையாது. அது நம்ம வந்து ஜூன் 4க்கு முன்னாடி நிச்சயமா அவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படிங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு பாஜக வளர்ந்திருந்தால் எதற்கு போன வாரம் வரைக்கும் அதிமுகவுக்கு கதவு ஜன்னலை திறந்து வச்சுட்டு இருக்கணும்? நீங்க அவ்வளவு வளர்ந்த கட்சியா இந்த கூட்டணியை நீங்க 3-4 செப்டம்பர் மாசத்துல இருந்து சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் சொல்றாரு, கடைசி வேலுமணி சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்கல்ல கூட்டணியே கிடையாதுன்றாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எது கதவு திறந்து வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. அந்த கட்சி வந்து அவர்கள் வந்து அந்த இடத்துல தான் நீங்க பலவீனமான இடத்துல ஒரே அதிமுக வந்து பிஜேபி அணுகும் விதத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கான்ற விமர்சனம் வரலாம். ஆனால் அவர்கள் கூட்டணி இல்லைன்றதை உறுதி செஞ்சுட்டாங்கல்ல. நீங்க ஏன் கடைசி வரைக்கும் வெயிட் பண்றீங்க? அவ்வளவு வளர்ந்த கட்சி. ஆமா, அன்னைக்கு